சமூகம் நமக்கு என்ன கத்து கொடுத்துட்டு இருக்கு தெரியுமா? யாரையும் நம்பாத. அவனை பார்த்தா நல்லவன் மாதிரி இல்லடா. நாங்க அக்காவை விட்டுட்டு புது ட்ரெஸ்லாம் போட்டுக்க மாட்டோம். சரி, நாங்க சொல்றத சொல்லிட்டோம். இதுக்கு மேல நாங்க என்ன சொல்றது? என்னங்க போலாங்கறியா? போலாம் வாங்க. வாங்க அத்தை. மா, என்னம்மா நல்ல நாள் அதுமா சந்தோஷமா சிரிச்சுட்டு எல்லாமே இப்படி டல்லா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? மாதவி, கடுப்பேத்தாத, தயவு செஞ்சு போ. ஓகே அத்தை, வாமா போயிடலாம். சும்மா இருங்க. சரிம்மா. அம்மா, இப்படி தேவையில்லாம டென்ஷன் ஆகி உங்க உடம்பை கெடுத்துக்காதீங்கம்மா. பின்ன இந்த வீட்ல நடக்கிறதெல்லாம் அப்படித்தானே இருக்கு. இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கு? தீபாவளி அதுமா நான் பாட்டுக்கு ஒரு மூலையில உட்கார்ந்துருக்கேன். சந்தோஷமா இருக்க முடியுதா? இது வரைக்கும் இந்த வீட்ல என் கண் அசைவுல எல்லாரும் ஏன் கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்தாங்க. ஆனா இப்போ எனக்கு பிடிக்காத, நான் வெறுக்கிற ஒரு குடும்பம் என் கண்ணு முன்னாடியே ஏன் வீட்ல நிறைஞ்சிருக்காங்க. தீபாவளி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அதை என்னால தடுக்க முடியுதா? இல்ல அவங்களை இந்த வீட்டை விட்டு துரத்த முடியுதா? எதுவுமே நடக்கலையே. மா, நீங்க கவலைப்படாதீங்கம்மா. இந்த வருஷம் அவங்க யாரும் தீபாவளியை கொண்டாடவே முடியாது. அதுக்கு என்ன செய்யணுமோ அதை தரமா செஞ்சாச்சு. ஆமாட்ட, இந்த தீபாவளி நமக்கு மட்டும்தான். அந்த நந்தினி குடும்பத்துல ஒருத்தர் கூட புது துணி போட முடியாத மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்துட்டோம். புரியல மாதவி, நீயே புரியுற மாதிரி சொல்லுமா. ஏன்னா மாதவி தான் இதோட மாஸ்டர் மைண்டே. சும்மா சொல்லுமா. அது அம்மா, நான் ஏற்கனவே சொன்னேன்லம்மா, இவங்களெல்லாம் நேருக்கு நேரா எதிர்த்து நின்னா சப்போர்ட்டுக்கு சூர்யா வந்துருவான். அப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால உறவாடி கெடுக்கணும், மனசளவுல அட்டாக் பண்ணணும். அதனால நான் என்ன செஞ்சேன்னா, ராத்திரியோட ராத்திரியா சூர்யாக்கும் நந்தினிக்கும் இந்த தீபாவளிக்கு புது ட்ரெஸ் வாங்கி வச்சிருந்தாங்கல்ல, அது ஃபுல்லா எண்ணெயை ஊத்திட்டேன். இன்னைக்கு காலையில போய் அந்த புது ட்ரெஸ் எடுத்து போட போனாங்களா, அப்படியே சொத சொதன்னு ஒரே எண்ணெய். ஐயோ, அபசகுணம் ஆயிடுச்சே, தீபாவளி அதுமா இப்படி ஆயிடுச்சேன்னு அந்த குடும்பமே மேல உட்காந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்குமா. சபாஷ், சரியான வேலைதான். ஆனா அதுல எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. என்னதான் இவங்க துணியில நீ எண்ணெயை கொட்டியிருந்தாலும் மத்தவங்க துணியெல்லாம் நல்லா தானே இருக்கு. அவங்க அதை போட்டுக்கிட்டு தீபாவளியை செலிப்ரேட் பண்ண தானே செய்வாங்க. அத்தை, மற்றவங்க ட்ரெஸ் எல்லாம் நல்லாவே இருந்தாலும் அது எப்படி அவங்க போடுவாங்க? ஏன்னா அதுதான் பாசமான குடும்பமாச்சே. அக்காவோட ட்ரெஸ் இப்படி ஆயிடுச்சு, நாம மட்டும் எப்படி புது துணி போட்டு தீபாவளி கொண்டாடுறது ஒரே ஆளுங்க. அப்படியா? மா, சூர்யா நினைச்சா அடுத்த 10வது நிமிஷத்திலேயே ஒரு 10 புது ட்ரெஸ்ஸை இறக்கிடுவான். இப்ப பிரச்சனை அது இல்ல, மனசளவுல இது ஒரு அட்டாக். ஒரு நல்ல நாள்ல இப்படி ஆயிடுச்சே, அப்போ சென்டிமெண்டா நமக்கு ஏதோ தப்பு நடக்க போகுதுன்னு அவங்க மனசுல நினைக்க வச்சாச்சு. இனிமே என்ன செஞ்சாலும் அந்த எண்ணத்தை விரட்டவே முடியாது. கரெக்டா தான் பண்ணிருக்கேன். ஆமாமா, இனிமே நாம அவங்கள அடிக்க வேண்டியது இந்த ஸ்டைல்ல தான். அவங்களையே அப்படியே லோவா ஃபீல் பண்ண வைக்கணும். நமக்கு தகுதி இல்ல, நமக்கு அதிர்ஷ்டம் இல்ல, நம்ம என்ன செஞ்சாலும் கெட்டதுதான் நடக்குதுன்னு அவங்களே நம்ப வைக்கணும். ஏங்க, நீங்க மேல போய் அவங்க என்ன பண்றாங்கன்னு போய் பாத்துட்டு வாங்க. அப்படியே சுரேகாவை வர சொல்லுங்க. சார்பா முடிச்சறமா. என்ன டாடி, தீபாவளி அதுமா இப்படி ஆயிடுச்சு. என்னடா பண்றது? ஏழுக்கு தெரியுமா இன்னைக்கு தீபாவளி அப்படின்னு? நடந்துருச்சு, விடு. நான் இதெல்லாம் பெருசா நினைக்கிற ஆளெல்லாம் இல்ல டாடி. ஆனா பாவம், நந்தினியும் அவளோட குடும்பமும் அப்படி நினைக்கலையே. அதான் மெயின் பிரச்சனையே. டேய், அவங்க கிராமத்துல வாழ்ந்தவடா, அப்படிதான் இருப்பாங்க. அவங்கள தப்பு சொல்ல முடியாது. நீ தான் அவங்கள சமாதானப்படுத்தணும். இல்ல டாடி, என்ன பேசினாலும் திரும்ப திரும்ப அதையே பேசிட்டு இருக்காங்க டாடி. அதுக்காக என்ன பண்ணிட்டு போகணும்னு விட்டுற முடியுமா? ஆசையா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து தீபாவளியை கொண்டாடலான்னு கிளம்பி வந்தாங்க. ஏதாவது பேசி மனசை மாத்தி தான் ஆகணும். நீ இப்போ அவங்கள்ட்ட பேசி ஏதாவது சமாதானப்படுத்த. என்ன மாப்பிள்ள, எப்படி இருக்கேன்? புது ட்ரெஸ் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு.
உன் Super. அக்காவோட செலக்ஷன் தான் மாப்ள. இந்த உடையும் என் நடையும் சூப்பரா இருக்குல்ல மாப்ள? ஆமா, நீ என்ன மாப்ள பழைய ட்ரெஸ் போட்டு பரிதாபமா நின்று இருக்க? தீபாவளி ட்ரெஸ் என்னாச்சு? நீ வேற கடுப்பேத்தாத மாமா போ. என்ன மாப்ள டல்லா பேசுற? டெய்லர் தைச்சு கொடுக்கலையா? சொல்லு மாப்ள, அவன பெல்ட் யோ உரிச்சிடுறேன். நான் எடுத்ததே ரெடிமேட் தான். ஓ, டெய்லர் என்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டான். ஆமா, அதை எடுத்து போட்டுக்க வேண்டியதானே மாப்ள? போடலாம் தான் எல்லாரும் போனோம். கடைசியில பார்த்தா என் ட்ரெஸ்லயும் நந்தினியோட ட்ரெஸ்லயும் ஃபுல்லா எண்ணெய் ஊத்தி வச்சிருக்கு. எது எண்ணெயா? அது எப்படி மாப்ள? துணியை கொண்டு போய் யார் கிச்சன்ல வச்சது? ஷோ லூசா மாமா நீ. யார் அங்க கொண்டு போய் வைப்பா? பூஜை ரூம்ல தான் இருந்துச்சு. ஓ, பூஜை ரூம்ல வச்சு சாமி கும்பிட்டு போட்டுக்கலாம்னு நீ அங்க வச்சிருந்திருக்க. அதெல்லாம் என்ன பட்டுருச்சு? எப்படி பட்டிருக்க முடியும்? ஏதோ எலி தட்டுருச்சுன்னு சொன்னாங்க. ஓ, எலியோட வேலையாது. ஒரு இத்தனோண்டு எலி வந்து என் மாப்பிள்ளையோட தீபாவளி கொண்டாடத்தை காலியாக பாக்குதா? நீ இதுக்கெல்லாம் அசர மாட்டீங்க மாப்பிள்ள. வேற ட்ரெஸ்ஸுகளை எடுத்து போட்டு உடனே பட்டாசுகளை வச்சு கொளுத்திருப்பியே. போயிருப்பேன் தான். இப்போ எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா பாவம் அந்த நந்தினி அவளோட குடும்பம் தான் ரொம்ப சென்டிமெண்டா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது என்னவோ சரிதான் மாப்பிள்ள. அவங்க கிராமத்து ஆளுங்க அப்படிதான் இருப்பாங்க. ஆமா மாப்பிள்ள, எங்க இருந்துச்சு அந்த துணி? பூஜை ரூம் தானே சொன்னேன். அங்க எப்படி அந்த எலி போச்சு? நீ இரு, நான் போய் பாக்குறேன். அந்த எலிய அந்த எலி இன்னைக்கு நான் அடிக்கிற அடியில மாப்பிள்ளைய அங்க நிக்கிறா. என்ன மாப்பிள்ள, சாமி கும்பிட போறியா? என்ன கண்டுக்காம போயிட்டு இருக்கான்? போச்சு போச்சு. ஐயோ, கடைசியில் இப்படி சொதப்பிட்டுன்னு மண்டையில் இருக்கிற கொண்டே விட்டுட்டே ராசோதா. எங்க தப்பாச்சு? ஏங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? நான் தான் அங்க என்ன ஊத்திருக்கேன்னு தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்கு அங்க காலை வச்சீங்க? வேண்டுதல் வாங்க, சீக்கிரம் யாராவது வந்துட போறாங்க. நடராஜ் ரூபாய் நிக்க வச்சு போயிட்டா. இவ வேற போயிட்டாலே. இப்படியே நடந்து வலிக்க விழுந்தா எனக்கு தீபாவளி இந்த வீட்டுல இல்ல, ஆந்திரா புத்தூர்ல தான். கையை காலை உடைச்சிட்டு மாவு கட்டும் தொட்டிலும் போட்டுக்க வேண்டியதுதான். என்ன பண்றது? இவ வேற எண்ணெய் ஊத்துறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லிருக்க வேண்டியதானே. இப்படி ஒத்த கால நிக்க வச்சு அவ பாட்டு போயிட்டாலே. என்ன பண்றது? அசோகா, மூளை கசக்கி ஏதாவது யோசிடா. மூளைன்னு ஒண்ணு இருந்தா தானே யோசிக்கிறதுக்கு. ஐடியா. இந்த விபூதி எடுத்து காலில் அப்படியே அப்பிட்டு நடந்தோம்னா எப்படி வழுக்கும்? வாய்ப்பே இல்லையே. எப்படா அசோகா இப்படி ரொம்ப ஷார்ப்பா யோசிக்கிற? செம்ம ஐடியாடா. பண்றா இந்த வரேன்.